ஒரு மனிதன் எதுல வாழ்ந்தானோ ஹுத்திம அலை, அதுல தான் அவனுக்கு இறுதி முடிவும் என்ன செய்யும் இருக்கும். நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால், உள்ளத்தில் உண்மையில நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால், ஜித்தால ஒரு முவாதின் நன்மையில மௌத்தாகினாரு. குர்ஆனோட மரணம், குர்ஆனோடு மரணம், தொழுகின்ற நேரத்தில் மரணம். சிலர் என்ன செய்யறாங்க, சினிமா பார்த்து கதவு மூடிக்கண்டு மோசமான காட்சிகளுடன் இருக்கிறாங்க. மகன் வரல, காலையில திறந்து பார்த்தால் நிர்வாணமாக மகன் மரணம். வீட்டுக்குள்ள நிர்வாணமா என்ன மகன் மரணம். பட சீடிக்கல் கையில வைத்த நிலையில பஸ்ல என்ன மரணம். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். எங்கெங்க மரணம் வருகிறது, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு இடத்துல மரணத்தை எழுதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு தேவையை ஏற்படுத்துவான். அந்த இடத்தில் ஒரு தேவையை ஏற்படுத்துவான், ரெடியாகி அங்க போவான். ஆனா அவர் ஒரு வேற நோக்கத்துக்காக போறான், மரணத்தை அல்லாஹ் அங்க என்ன செஞ்சிருப்பான், எழுதி இருப்பான். எதிர்பார்த்த நிலையில் மரணம் யாரையும் என்ன செய்யறதில்லை, வருவதில்லை. எல்லாம் முடிச்ச நிலையில் தான் மரணம் வர வேண்டும் என்றால், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மிகவும் தேவையானவர். ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் அவர் என்ன செய்யறாரு, மௌத்தாகிறாரு. முஸஅப் இப்னு உமைர் எங்களை விட தேவையானவர், நேரத்தோட மௌத்தாகிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட தேவையானவர் இந்த மார்க்கத்துக்கு, அவர் மௌத்தாகிறாரு. சமுதாயத்தில் எத்தனையோ தேவையான பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் 40-30 வயசுல என்ன செஞ்சாங்க, மௌத்தாகினாங்க. தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற பார்வையில 70-80 வரைக்கும் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அல்லாஹு தாலாவுக்கு என்று ஒரு நீதி இருக்குது, அல்லாஹு தாலாவுக்கு என்று ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலை யாரும் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. எனவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம மரணிப்போம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஷைத்தான் சொல்லுகின்ற அந்த ஏமாற்று வார்த்தைக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லா வேலையும் முடிக்கிற பட்டென்று போகின்ற மனித வாழ்க்கை, திடீர்னு போகின்ற மனித வாழ்க்கை. எது சாதாரண மூச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அதான் யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன் நஃபஸ. இந்த உலகத்தில் மூச்சு அவர்களுக்கு எப்படி இயற்கையாக்கப்பட்டதோ அதே போல மறுமையில சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் அவர்களுக்கு இயல்பாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் லைஃபே என்ன, மூச்சு தான். இயல்பா நடந்துட்டீங்க. ஒரு நாளைக்கு 60 முறை ஒருத்தன் இழுத்து விட்டா தான் வாழலாம் என்கின்ற மாதிரியான ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருந்தா நம்ம சுபகள் எழுப்பி முதல்ல என்ன செய்வோம், மூச்சை இழுத்துறது. ஆனால் நம்ம அது இயல்பா செஞ்சுட்டு இருக்கிறோம், கணக்கில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம், கணக்கே எடுக்கல. அதை அந்த மாதிரி மறுமையில தஸ்பீஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. மரணம் என்பது, மனித லைஃப் என்பதெல்லாம் ஒரு சில மணித்தியாலங்கள், ஒரு சில மணித்தியாலங்கள் வருடத்தில் அளப்பதால் நம்மளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் மணித்தியாலங்கள் அளந்தா ஒன்றுமே இல்லை. லைஃப் என்னது, எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அமைப்பில் இருக்கிற லைஃப்ல இறைவனுக்கு எவ்வளவு நிமிடங்கள் நம்ம கொடுத்தோம், மார்க்க விஷயங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம், இருக்கிற உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம நடத்தி கொண்டோம் என்பதை யோசிச்சு பாருங்க.